வணக்கம் நேயர்களே. புஷ்பா 2 ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். புஷ்பா 2 பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு மக்கள் மத்தியில். காரணம் விளம்பரம். முதல் பாகம் நல்ல வெற்றிகரமாக போச்சு. அதே மாதிரி இதையும் அதே வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல மும்முரமாக விளம்பரத்தை அதிகப்படுத்தினாங்க. அப்போ இது பான் இந்தியா மூவியாக வந்துச்சு. திரு அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் அவங்கவுங்க மொழியில் பேசி இதுக்கு படத்துக்கு விளம்பரம் பண்ணார். அப்படி சூழ்நிலையில் வந்த படத்தில் இந்த படத்தில் கதைக்களம் ஜப்பானில் இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்தியாவிலேருந்து செம்மரக்கட்டைகள் ஒரு கண்டெய்னரில் 42 நாட்கள் பயணம் பண்ணி ஜப்பானில் போய் இறக்குறாங்க. அப்போது ஒரு கண்டெய்னரை இறக்கும்போது ஜேசிபி, அதை தூக்குன ஜேசிபியே ஆடி கீழே சாயும் அளவுக்கு போகுது. அப்போ தவறி விழுகும்போது பார்த்திங்கன்னா வெறும் அந்த செம்மரக்கட்டைகள் அதுக்குள்ளே தான் நம்ம அல்லு அர்ஜுன் இருக்கார். அப்போ எப்பட்றா இதில் இப்படி வந்துச்சு இந்த இடத்துக்கு அப்படின்னு அங்கே இருக்க வில்லைங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த கட்டைக்குள்ளே நம்ம ஆள் இருக்கிறாரு. அப்போ அவனை காலில் கயத்தை கட்டி தூக்குங்கடான உடனே ஒரு 100 அடிக்கு மேலே தூக்கிடுவாங்க. அங்கே போன ஆள் அப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு அந்த கயத்தை அறுத்துட்டு கீழே விழுவார் பாருங்க. விழுந்து ஜப்பான் மொழியில் அவர் பேசுவார், இவங்க தமிழில் பேசுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற செயல், அந்த சண்டை காட்சியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஓட விட்டால் சிரிப்பு தான் வரும். இந்த படத்தில் காமெடின்னு யாரும் கிடையாது. இவங்களோட கதை அமைப்பே காமெடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் படம், அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திரு அல்லு அர்ஜுன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அவங்களோட ஜோடி ரஷ்மிகா வந்தனா. இவங்க 2 பேரையும் காட்டினாங்கனாலே குடும்பத்தோடு படத்துக்கு போயிருப்பாங்க. நல்லா இந்தியா பான் மூவி நல்ல சூப்பராக இருக்கும்னு குடும்பத்தோடு போய் உக்காந்தவங்களுக்கு தலையை தான் குனியணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்ற காட்சிகள் பெரும்பாலும் படுக்கை அறை காட்சிகளாக தான் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம தாவணி கனவுகள் பாக்கியராஜ் மாதிரி கீழே சில்லறையை போட்டு அது விழுந்துருச்சு எடு இதடுறா அப்படின்னு தான் அவங்கள பார்க்க வைக்கணும் போல். அந்த அளவுக்கு படுக்கையறை காட்சிகள் மிக அதிகமாக. அதனால தான் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. குடும்பத்தோடு பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மனைவி முதலமைச்சரோட ஒரு போட்டோ எடுக்கணும். இவர் எடுத்து தான் வீட்டில் மாட்டணுங்கிறத அந்த அம்மாவோட ஆசை. அதுக்காக இவர் போகிறப்ப அந்த முதலமைச்சர் மறுத்துருவார். ஒரு கடத்தல்காரன் கூட போட்டோ எடுத்தால் என்னப்பா என் ரேஞ்சு, நாளைக்கு நான் மக்களை போய் பார்க்க வேண்டாமா, எவன் ஓட்டு போடுவான்னு அவர் திருப்பி அனுப்பிடுவார். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என் கூட போட்டோ எடுக்கலையில் உன்னையவே நான் மாற்றுறேன்னு சொல்லி வர்ற 24ஆம் தேதி என் வீட்டுக்கு முதலமைச்சர் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காருன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். அந்த 24ஆம் தேதிக்குள்ளே இவர்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிற அந்த அமைச்சர் சித்தப்பாங்கிற அமைச்சரை முதலமைச்சராக்கிறது தான் இவரோட திட்டம். அதுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சர் சப்போர்ட்டு. அப்போ அதுக்கு செலவு எவ்வளோன்னா 5000 கோடி. அந்த 5000 கோடியை இவர் மரங்களை வெட்டி தான் அந்த காசை சம்பாதிக்கணும். அப்போ காட்டில் மரம் வெட்டும்போது அங்கே தான் வராரு பகத் பாசில். அவர் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி. அவர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் அந்த படத்தில் பாருங்கள், தடுக்க முயற்சி பண்ணுற போலீஸு வில்லன், அதை வெட்டி கடத்துகிறவர் தான் கதாநாயகன். கதை அப்படி தான். இதையும் நினச்சி நம்ம சிரிச்சுக்கிடணும், சிரிப்பு வரும் உள்ள. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பகத் பாசில் தோல்வியை தழுவுறாரு. கடைசியில் அவர் ஒரு பைத்தியம் மாதிரியே ஆகி பிடிச்ச கட்டையெல்லாம் தீய வச்சுட்டு கடைசியில் அதுக்குள்ளே அவரும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றி பெறுறது அல்லு அர்ஜுன் தான். அப்போ இவரை முதலமைச்சர் ஆக்கிடுறாரு. அடுத்த கதை, 3வது கதை என்ன கதை வருதுன்னா, இவரோட அண்ணன் பொண்ணை கடத்துறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார்ல அவரோட பையன். அப்போ அவனை பிடிச்சி அடிக்கிறதால அங்கே ஒரு வில்லன் உருவாகுறான். அப்போ இந்த கதையில் அவனை பிடிச்சி அடிக்கும்போது தான் அந்த ஒரு வேஷம் போட்டு அல்லு அர்ஜுன் ஆடுறது. நம்மலாம் அது ஏதோ கூத்தாண்டவர் கோயில் மாதிரி ஒரு சீன் வருமோன்னு நினைப்போம். ஆனால் கிடையாது. அவருக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ஒரு நேர்த்திக்கடைன்னு சொல்லி அவர் அப்படி டான்ஸ் ஆடுவார். அப்படி ஆடும்போது அந்த சண்டை முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கடத்துகிறான். அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறதுக்கு தான் அல்லு அர்ஜுன் அடுத்து ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா கையை கட்டி போட்டிருப்பாங்க. டேய், கையை மட்டும் கட்டினா அவங்ககிட்ட தப்பிக்க முடியாதுடா, காலையும் சேர்த்து கட்டுறாம்மா ஒருத்தன். அந்த காலையும் சேர்த்து கட்டுவாங்க. அப்படி இருந்தும் அல்லு அர்ஜுன் தவி மீன் மாதிரி ஒவ்வொருத்தனையும் பாஞ்சு போய் கடித்து துப்புவார் கழுத்தை. அடுத்து வாயில் கத்தியை வச்சே நச்சுன்னு குத்துவார். இதெல்லாம் நினைக்கும் போதே நமக்குலாம் சிரிப்பு அவ்வளோ வருங்க மனசில் ஓட விட்டா. அந்த அளவுக்கு நகைச்சுவை இல்லாமையே ஒரு கேரக்டரை உருவாக்கி சிரிக்க வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அப்படி போகுது கதை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா,
இந்த அண்ணன் பொண்ணை காப்பாற்றினோன்னா அவங்க அண்ணன் வந்து புஷ்பா கூட ஒன்று சேர்ந்துருவார். சேர்ந்து கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண வீட்டில் போய் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. அப்படி ஒன்று சேரும்போது அந்த கல்யாண வீட்டில் ஒருத்தன் குண்டு வச்சு வெடிக்க விடுறான். வெடிக்க வச்ச உடனே ஃபுல்லாக வெடித்து சிதறுது. அப்போ போடுறான் புஷ்பா 3ன்னு. அடுத்த ஒரு பாகம் வரப்போதான். கண்டிப்பாக அந்த புஷ்பா 3ல் ஒன்று இந்த புஷ்பா ஹீரோவாக இருப்பார். அப்படி இல்லைன்னா அவன் மனைவி அந்நேரம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைய வச்சு புஷ்பா 3 வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி கதையை முடிக்கிறாங்க. படம் முழுக்க மசாலா அளவுக்கு மீறின மசாலா உள்ளே நம்மளால் ஜீரணிக்க முடியலை. அந்த அளவுக்கு இருக்குது படம். இருந்தாலும் மக்கள்கிட்ட விளம்பரமாக போய் சேர்ந்ததால் படம் வசூல் அள்ளி குமிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா 3 நாளில் 900 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இப்போ 10வது நாள் 1190 கோடி வசூல் பண்ணியிருக்குது. இந்தியாவில் மட்டும் 800 கோடிங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் வெற்றி பட லிஸ்ட்டில் போயிடுச்சு.